ஹலோ காய்ஸ்! நம்மளுடைய தமிழக முதல்வர் சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ, அது பத்தின தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அவசர வேலை 2026ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக குடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுங்க. டிஎன்பிசி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் எழுதணுங்க. ஆனா, இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நேரடி நேர்காணல். விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் என்னங்கிறது ஏ டூ இசட் வரைக்கும் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல தெளிவா சொல்லிக் குடுப்பேங்க. அதே மாரி சம்பளமா உங்களுக்கு ரூ. 45,000 இருக்குதுங்க. இது தற்காலிக வேலை இந்த மாரிலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம். நிரந்தரமான வேலை தான். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது? ஆன்லைன்ல போடணுமா? ஆஃப்லைன்ல போடணுமா? எப்படி பூர்த்தி செய்யணும்? என்ன வெப்சைட் இந்த மாரி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிட்டு இருக்குங்க. எல்லாமே நான் தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். நம்மளோட சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க நாம விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இதுல முதுநிலை ஆராய்ச்சி உதவியாளருங்க 3 வேக்கன்சிங்க. இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் 4 வேக்கன்சிங்க. தொழில்நுட்ப உதவியாளர் 3 வேகன்சிங்க. கற்பித்தல் உதவியாளர் 1 வேகன்சிங்க. உங்களுக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வேகன்சி இருக்குதுங்க. வேகன்சி பொறுத்தவரைக்கும் 2, 3 இந்த மாரி தான் வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். முதுநிலை ஆராய்ச்சி உதவியாளருக்கு மண் அறிவியல், தொலை உணர்வு, சுற்றுச்சூழல் அறிவியல், பயிர் அறிவியல் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முதுகலை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இதுதான் படிக்கிறாங்க அப்புட்ன்ட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இந்த மாரி தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். ஆனா ரிலேட்டட்ல வருங்க எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. சப்ஜெக்ட் இதெல்லாம் படிச்சிருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக சம்பளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷனே இல்லாம எடுக்குறாங்க. சரி, இளநிலை ஆராய்ச்சி உதவியாளருக்கு பாருங்க, வேளாண்மை, தோட்டக்கலை, வனவியல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு வளர்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கலை அறிவியல் பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளருக்கு வேளாண்மை அல்லது தோட்டக்கலையில நீங்க படிப்பு முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கற்பித்தல் உதவியாளருக்கு பாருங்க, முனைவர் பட்டம் அல்லன்னா முதுகலை அறிவியல் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு பாருங்க, முதுநிலை ஆராய்ச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000த்துல 37,000 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மட்டும் தாங்க. இது இல்லாத உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அலவன்ஸ் இந்த மாரிலாம் உங்களுக்கு குடுப்பாங்க. இளநிலை ஆராய்ச்சி உதவியாளருக்கு 30,000 தொழில்நுட்ப உதவியாளருக்கு 23,000 சம்பளங்க. அதே மாரி ஆசிரியர் உதவியாளருக்கு வந்து பாருங்க 45,000ங்க. எல்லாத்தோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகங்க. உங்களுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நேரடி நேர்காணலுங்க. நீங்க டைரக்ட்டா போயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான நேரடி நேர்காணல் வந்து பாருங்க 17 ஜூன் 2026ங்க. 17/6/2026 அன்று நடைபெறுது. அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா கலந்துக்கலாம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றது? இதெல்லாம் உங்களுக்குள்ள டவுட் இருக்கும். எல்லாமே நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இது படிக்கலாம் உங்களுடைய ரிலேட்டிவ், ஃபிரெண்ட்ஸ், வாட்ஸ்அப், சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. யாராவது படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.